இது வானத்தின் வாசல். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை பாருங்கள், படிப்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். சொல்லுங்க, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்றைக்கு நாம் அனுபவித்து வருகிற பாடுகள், இன்றைக்கு நாம் அனுபவித்து வருகிற வேதனைகள் இனி நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகிற மகிமைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒப்பானது அல்ல. இந்த வசனம் 2 காரியத்தை சொல்லுது. ஒன்று, பாடு அனுபவிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையை காணப்போகிறோம். கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பல்வேறு விதமான வேதனைகளை இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை, என் வாழ்க்கை வேதனையான வாழ்க்கையா இருக்கு, பாடுகளா இருக்கு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை தெரியல, ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம்? வசனம் சொல்லுது, இந்த பாடு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது, ஒரு மகிமையை கொண்டு வரப்போகிறது. நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த வேதனைகள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது, மகிமையை கொண்டு வரப்போகிறது, உயர்வை கொண்டு வரப்போகிறது. சிலர் சொல்லுவாங்க, இங்கே பாட அனுபவிக்கிறேன், பரலோகத்தில் போய் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இங்கே பாட அனுபவிக்கிற நீங்கள் பரலோகத்திலே மாத்திரமல்ல, இங்கேயும் நன்மைகளை அனுபவிப்பீர்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துன்பப்படுகிறவர்கள், வேதனைகள் அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு நிச்சயமாய் ஒரு சந்தோஷமான நாள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் துக்கப்படுவீர்கள். உங்களை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நம்ம துக்கப்படுறத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் வேதம் சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சியோன் சிறைப்பட்டு போயிருக்கிறது. புறஜாதிகள் பார்க்குறாங்க, ஐயோ இயேசு இயேசுன்னு போனாங்க, ஜபோன்னு போனாங்க, இவங்களுக்கு இப்படி ஆயிட்டேன்னு உலகம் பார்க்குது. அவங்க அப்படி பார்க்கும்படி என் வாழ்க்கை சிறைப்பட்டு போச்சு. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்புவார், சியோனின் சிறையிருப்பை திருப்புவார். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புறது போல சியோனின் சிறையிருப்பு திரும்பும். அப்பொழுது புறஜாதிகள் சொல்வார்களாம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு சிறைப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு பெரிய காரியங்கள் உண்டு. இன்றைக்கு சிறைப்பட்டிருக்கிறீங்களா? மற்றவர்கள் அற்பமாய் பார்க்கும்படி இருக்கிறீங்களா? மற்றவர்கள் பரிகாசம் பண்ணும்படி நீங்கள் இருக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்கிற காலம் உண்டு, நிச்சயமாய் உண்டு. இன்னைக்கு வெட்கப்படுறீங்களா? வேதம் சொல்லுது, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இன்னும் வெட்கப்பட்டிருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் சொல்லுகிறா, உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலனை தரப்போறப்பா. சிறுமைப்பட்டிருக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, சிறுமைப்பட்டனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அவர் சிறியவனை எளியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி எங்க கொண்டு வைப்பாரா? ராஜாக்களோடு கொண்டு போய் வைப்பார். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் அவர் என்னை ஏறி நிற்க பண்ணுவார், என் காலை மான் கால்களை போல ஆக்குவார். இன்னைக்கு நான் குப்பையில கிடக்கிறேன், எனக்கு பாடு, இன்னைக்கு அவமானம், இன்னைக்கு வேதனை. ஆனா ஒரு நாள் ஒன்று என் ஆண்டவர் என்னை எடுத்து ராஜாக்களோடு கர வைப்பார். இன்றைக்கு அற்பமா பார்க்கப்படுகிறேன், இன்றைக்கு எல்லாரும் ஒதுக்கப்படுகிறேன், வேண்டாம் என்று தூக்கி போடப்பட்டிருக்கிறேன். ஆனா ஒரு நாள் உண்டு, ஆகாது என்று தள்ளப்பட்ட இந்த கல் அது மூளைக்கு தலைக்கல்லாக மாறும். ஆகாது என்று தள்ளப்பட்ட இந்த கல், அற்பமாய் தூக்கி எறியப்பட்ட இந்த கல்லு தான் மூளைக்கல்லாக மாறும்.
வீடை கட்டும் பொழுது கட்டுனவங்க பார்த்தாங்க, இந்த கல் ஆகாது, இந்த கல் மற்ற கல்லை போல இல்லை, இது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தூக்கி ஒரு ஓரமாக ஒதுக்கி போட்ட கல் தான் வீடெல்லாம் கட்டி முடித்த பிறவுக்கு மூலைக்கல்லாக கொண்டு நாட்டப்படுது. மூலைக்கல்லாக கொண்டு நாட்டப்படும். மற்ற கல்லுகளை பார்க்கலாம் அந்த கல்லுக்கு வேல்யூ அதிகம், அந்த கல்லுக்கு வேல்யூ அதிகம். கொஞ்ச நாள் எப்படி கிடந்தது? ஆகாத கல்லாய் கிடந்தது. கொஞ்ச நாள் எப்படி கிடந்தது? யாருக்கும் வேண்டாம். கொஞ்ச நாளா எல்லாரும் அற்பமாக பார்த்த ஒரு கல், பிரயோஜனம் இல்லாத கல், பிரயோஜனம் இல்லாத அற்பமான கல், யாருக்கு உபயம் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் ஒரு ஓரமாக கடந்துச்சு. ஒரு நாள் கர்த்தர் அதை எடுத்து தலை கல்லாக நிறுத்தினார். அதன் பிறகு எல்லாருடைய கண்களும் அதன் மேல் வந்தது. எல்லாரும் அந்த கல்லை முக்கியமாய் கருதினார்கள். எல்லாருக்கும் அந்த கல்லு தான் முக்கியமான கல்லு. அது கொஞ்சம் அங்கே இங்கே அசை ஏறாது விடுவாங்களா? நீங்க கொஞ்சம் அங்க தள்ளலான்னா அவன் விட மாட்டான், அவன் கொஞ்சம் இங்க தள்ளலான்னா நீங்க விட மாட்டீங்க. அந்த கல்லுக்கு 24 மணி நேரம் கவனிப்பும் பாதுகாப்பும் உண்டாகும், கவனிப்பும் பாதுகாப்பும் உண்டாகும். அதனால இன்றைக்கு என் வாழ்க்கையில போராட்டம், இன்றைக்கு என் வாழ்க்கையில வேதனை, இன்றைக்கு என் வாழ்க்கையில் அவமானம், இன்றைக்கு நெருக்கம் மாறும். சிறைப்பட்ட எனக்கு பெரிய காரியங்கள் உண்டு. சிறைப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் உண்டு. அற்பமாய் பார்க்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் உண்டு. வேண்டாதவனாய் தள்ளப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் உயர்வு உண்டு. இன்னைக்கு பாடுகள் துன்பங்களை அனுபவிக்கிறேன், ஆறுதல் உண்டு. இன்றைக்கு துக்கம் கண்ணீர், எனக்கு சந்தோஷம் உண்டு, எனக்கு மகிழ்ச்சியான நாட்கள் உண்டு, எனக்கு சமாதானமான காலம் உண்டு. நான் அனுபவித்தது போல அல்ல எனக்கு திரும்ப வரப்போவது. நான் வேதனை அனுபவித்ததுக்கு சமமாக அல்ல வரப்போறது. நான் அனுபவித்த பாடுகளுக்கு இணையாக அல்ல வரப்போறது. அதை விட மேலானது என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. அதுதான் வேதம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்னைக்கு நான் அனுபவிக்கிற வேதனைக்கு சரி சமமாய் கர்த்தர் எனக்கு தருவாருன்னு வேதம் சொல்லல. அதை விட பல மடங்கு தரப்போகிறான், பல மடங்கு தரப்போகிறான். சங்கீதம் 119 71வது வசனம் தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது, சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, இன்றைக்கு நான் உபத்திரவப்பட்டு கொண்டிருப்பது நல்லது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உபத்திரவங்கள் நம்மை மகிமைக்கு நேராக நடத்துகிறது, மகிமைக்கு நேராக நடத்துகிறது. என் வாழ்க்கையில் உபத்திரவமே இல்லாமல், என் குடும்பத்தில் உபத்திரவமே இல்லாமல் செழிப்பும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் இருந்திருந்தா நான் இன்னைக்கும் ஆண்டவரை அறியாத பாவியாக இருந்திருப்பேன். ஒருவேளை நான் செத்து 15 வருடமாகி இருக்கும். என் வாழ்க்கையில் உபத்திரம் வந்ததுனால, என் வாழ்க்கையில் வேதனை வந்ததுனால, என் வாழ்க்கையில் நெருக்கம் வந்ததுனால இன்னைக்கு உங்க முன்னாடி ஜீவனோடு நின்றுட்டு இருக்கு. அதாக்கும் தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால தான் தேவனுடைய பிரமாணத்தை அறிந்து கொண்டேன், தேவனையே அறிந்து கொண்டேன். நான் உபத்திரவப்படலைன்னா இந்த தேவனை அறிந்திருக்க மாட்டேன். தாவீதுக்கு இன்னும் சகோதரர்கள் உண்டு, அவர்கள் யாரும் உபத்திரவப்படல, அவர்கள் யாரும் அறியாத ஒரு தேவனை தாவீது அறிந்தார். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உபத்திரவம் தெரியுமா? அவன் கூட இருந்த அவனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் அப்பா அம்மா நேசித்து, அவங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து, நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து, அவங்களுக்கு நல்ல ஸ்கூல்ல அனுப்பி, நல்ல காலேஜில் அனுப்பி, நல்ல படிக்க வச்சு, அவங்க நல்லா வரணும்னு எதிர்பார்த்து விரும்புற அந்த தாயும் தகப்பனும் இந்த தாவீதுட்ட கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து, கையில ஒரு கோலையும் தடியும் கொடுத்து, போ அந்த காட்டிலே போய் ஆடை மேய்த்து கொண்டு வா. காடு எப்படிப்பட்ட காடையா? கொடிய காடு, உயிரை பறிக்கக்கூடிய மிருகங்கள் இருக்கு, சிங்கமும் கரடியும் போகிற காடு. தாவீது உபத்திரவப்பட, வனாந்தரத்திலே உபத்திரவம். அவனுடைய வாழ்க்கை சிறு வயது முதலே உபத்திரவம். அவனுக்கு நினைவு தெரிந்ததிலிருந்தே அவனுடைய வாழ்க்கை உபத்திரவம், உபத்திரவம், உபத்திரவம். தகப்பனால் உபத்திரவம், சகோதரர்களால் உபத்திரவம், திருமணமானது மனைவியால் உபத்திரவம், பிள்ளை பிறந்தது பிள்ளைகளால் உபத்திரவம், அவனோடு இருந்த மனிதர்களால் உபத்திரவம், சொந்த தேசத்தால் உபத்திரவம், தப்பி ஓடி இன்னொரு தேசத்துக்கு போன அங்கே உபத்திரவம்.
தாவீதினுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். அவன் அழுக வரும், அவன் பட்ட பாடுகள். நம்ம இந்த வசனத்தை சும்மா சொல்லுவோம். தாவீது சொன்னா நான் உபத்திரவப்பட்ட நல்லது. அவன் பட்ட உபத்திரம் 40 வருஷம். எங்கெல்லாம் உபத்திரவம் பட்டா தெரியுமா? அவன் நினைவு தெரிஞ்சிருந்த பெற்றோர்களால் உபத்திரவம். வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க சாதாரண வேலை ஒண்ணு இல்லை. வனாந்தரத்தில் உபத்திரவம். ஒரு நாள் சிங்கம் வருது, கரடி வருது, அதன்படி இந்த ஆடை காப்பாத்திட்டு வர்றது சாதாரண விஷயமா பிரதர்? சாதாரண விஷயமா? ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வீட்டில் வந்தா மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் வேற சாப்பாடு, இவனுக்கு வேற சாப்பாடு, அவங்களுக்கெல்லாம் வேற ட்ரெஸ், இவனுக்கு வேற ட்ரெஸ், அவங்களெல்லாம் அப்பா பார்க்குற விதம் வேற, இவனை பார்க்குற விதம் வேற. அது உபத்திரவமா இல்லையா? உபத்திரவம். சரி, சாப்பாடை விடுவோம். அந்த அண்ணன், இவனுக்கு சகோதரன், அவங்க மேல அந்த பெற்றோர்கள் வச்ச கரிசனையும் பாசமும் இந்த தம்பி தாவீது பார்க்கறான். ஐயோ, என்கிட்ட ஒரு நாள் ஒரு வார்த்தை அன்பா என் தகப்பன் பேசினதில்லை, என்கிட்ட ஒரு நாள் சாப்பிட்டியான்னு கேட்டதில்லை. அவனுக்கு வாரி வாரி கொடுக்காரு. இதை பார்க்கும்போ அவனுடைய உள்ளம் எவ்வளவு உபத்திரவப்பட்டிருக்கும், எவ்வளவு உபத்திரம். இந்த உபத்திரவத்தை தாண்டி வருகிறாள். உபத்திரவத்தை தாண்டி வர சொல்ல போனால் அவனுடைய கதை வேதனையான கதை. பைபிளில் ரொம்ப வேதனையான கதை ஸ்டோரி தாவீதுகள் ஸ்டோரி தான். அதிக உபத்திரவத்தை அனுபவித்தான். ஒரு நாள் வந்தது, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாய் கொண்டு போய் வைத்தான். ராஜாவை கொண்டு போய் வைத்தான். சொந்த தகப்பன் கூட அதை எதிர்பார்க்கல, சொந்த தகப்பன் கூட அதை விரும்பல்ல. என் மகன் ராஜாவை வரணும்னு விரும்பல்ல. ஆனால் அவன் உபத்திரவப்பட்ட போது ஒன்றை அறிந்து கொண்டான், தெய்வத்தை அறிந்து கொண்டான். அவன் உபத்திரவப்பட்ட போது ஒருவரை அறிந்து கொண்டான், தெய்வத்தை அறிந்து கொண்டான். அவன் உபத்திரவப்பட்ட போது ஒன்றை அறிந்தான், தேவனுடைய பிரமாணத்தை அறிந்தான். இன்றைக்கு உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவரை அதிகமாய் அறிகிறீர்கள், அவர் தேவன். இன்றைக்கு ஏன் நம்ம இங்க உட்கார்ந்திருக்கிறோம்? ஏன் இந்த தேவனை தேடுகிறோம்? என் வாழ்க்கையில கஷ்டம், என் வாழ்க்கையில பிரச்சனை, என் வாழ்க்கையில பாடு, இதை நிமித்த ஆலயத்துக்கு வந்தோம். இங்க வந்து எதை அறிகிறோம்? தேவனை அறிகிறோம், தேவனுடைய வசனத்தை அறிகிறோம். இந்த பாடுகள் எல்லாம் இல்லைன்னா நம்ம இங்க யாரு வர போறோம்? வேதனைகள் எல்லாம் இல்லைன்னா இங்க யாரு வர போறோம்? நம்ம நினைச்ச மாதிரி நமக்கு எல்லாம் சுகமா இருந்திருந்தா, எல்லாம் சமாதானமா இருந்திருந்தா, நாம நினைச்ச மாதிரி எல்லாம் கரெக்டா இருந்திருந்தா, நமக்கு எதுக்கு இந்த ஆண்டவர் தேவையா? வந்திருப்போமா? வரவே மாட்டோம், அங்கே இருந்திருப்போம். இதனால இங்கே வந்தோம், என்ன கிடைச்சதுயா? அவரை தெரிஞ்சிட்டேன், அவரை அறிந்து கொண்டேன். எனக்காக தன் 2 கரங்களை விரித்து கொடுத்து உனக்காக நான் மரிக்கிறேன் என்று சொல்லி தன் கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி கொடுத்த ஒருவரை நான் அறிந்து கொண்டேன். அவரை அறிந்து கொண்டபடியால் நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டு, ஒரு நன்மை உண்டு, ஒரு உயர்வு உண்டு. அவரை அறிந்தவர்கள் வெட்கப்படுவதில்லை, அவரை தொழுது கொள்ளுகிற குறைபட்டு போவதில்லை. அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராய் இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் ஒரு நன்மையும் குறைபட்டு போக விடமாட்டார். தாவீத அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நேசித்து மற்ற பிள்ளைகளை போல ஒன்னா வச்சு அவனையும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கு அனுப்பி அவனுக்கும் எல்லாம் கொடுத்து ஒரு பிரச்சனை இல்லைன்னா அவன் இந்த தேவனை அறிந்திருக்கவும் மாட்டான், அவருடைய பிரமாணத்தை அறிஞ்சிருக்கவும் மாட்டான். என்ன ஆயிருக்கும் தெரியுமா? வசனத்தில் இருக்குது, 67ஆம் வசனத்தில், நான் இந்த பிரமாணத்தை அறியதுக்கு முன்னாடி எப்படி நடந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். வழி தப்பி நடந்தேன். எப்படி நடந்தம்மா? வழி தப்பி நடந்தேன். ஒரு ஆடு வழி தப்பி போனா பிழைக்காது, ஒரு மனிதன் வழி தப்பி போனா பிழைக்க மாட்டான். ஒரு வாலிபன் வழி தப்பி போனால் அவன் பிழைக்க மாட்டான், ஒரு மனிதன் வழி தப்பி போனால் பிழைக்க மாட்டான். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒரு கதை இருக்கிறது. ஒரு வாலிபன் ஒரு தவறான வழியில் போனான், அங்கே ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, ஒரு வேசித்தன ஆவி அவனை பிடிக்கிறது. வேதம் சொல்லுது, அவனுடைய ஈரக்கொலையை பிளந்து எடுத்து அவனை உயிரோடு விழுங்கி அவன் கதையை முடித்தது. தாவீது என்கிற வாலிபன் இந்த தேவனை அறியாமல் வழி தப்பி போயிருந்தால் அவன் கதை முடிஞ்சிருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இந்த ஆண்டவர் அறியலைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும்னு? கைகளை உயர்த்தி நல்ல ஒரு சோத்திரம் சொல்லுங்க. பாட்டிக்கு சிறிய பாருங்க. அப்பா, அவரை அறிஞ்சதுனால தான் பிழைத்தோம்.
நான் சொல்லுவேன், அவர் அறிஞ்சதுனால தான் பிழைத்தோம். எப்படி அறிந்து கொண்டேன்? பாடுகள். எது அறிய வைத்தது? பாடுகள். இன்னும் எனக்கு ஏன் ஆண்டவர் பாடுகளை அனுமதித்திருக்கிறார்? நன்மைக்காகவே, நன்மைக்காகவே. ஏன் இந்த வேதனை? நன்மைக்காகவே. வேதம் சொல்லுது, ரோமர் 8:28, அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படி நடக்குது? நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறது. தேவன் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பெரிய நன்மை உண்டு. என்னை ஆண்டவர் இந்த பூமியிலே ஜனிப்பித்த போதே, என்னை ஆண்டவர் இந்த பூமியிலே உயிரோடு ஜனிப்பித்த போதே, சாகாமல் நான் பிழைத்து என் தாயின் கருவிலே உருவான உடனே என்னுடைய சரீர அவயங்கள் உருவேறும் நாளை தன்னுடைய புஸ்தகத்திலே எழுதி, இன்னைக்கு எனக்கு கண் வரணும், இன்னைக்கு எனக்கு கால் வரணும், இன்னைக்கு எனக்கு கை வரணும்னு சொல்லி அவருடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்தவர் பிறந்தவுடனே இவன் எப்படியும் போகட்டும்னு விடுவாரா? விடுவாரா? என் தாயின் கருவிலே நான் உருவாகும் முன்னே எனக்கு பெயர் சொல்லி அழைக்கிறவர், என்னை அறிந்திருக்கிற தேவன். என் தாயின் கருவிலே உருவாகவே இல்லைனா, என் தாய் உருவாகும் முன்னே, நான் என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை ஒருவர் அறிந்து என் சரீரம் உருவேறும் நாளை இவனுக்கு என்னைக்கு கை வரணும்? சரி, கற்பத்திலே குழந்தைக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளில் ஒவ்வொரு உறுப்பாய் உருவாகுமா? அந்த குறிப்பிட்ட நாளை தன்னுடைய புஸ்தகத்திலே எழுதி வச்சு, இன்னைக்கு தான் இவனுக்கு கண் வரணும், இன்னைக்கு தான் இவனுக்கு லிவர் வரணும், கிட்னி வரணும், இருதயம் வரணும், ஆமாம் எலும்பு வரணும், கை வரணும், கால் வரணும், விரல் வரணும், ஒன்னொன்னா எழுதி வைத்து அந்த குறிப்பிட்ட நாளில் உருவாக்கி என்னை பூர்ணப்படுத்தி இந்த உலகத்தில் பிறந்தவுடனே நீ எப்படி வேணா போ என்று விட்டு விடுகிறவர் அல்ல. என்னை உருவாக்கினவர் எனக்காக ஒரு நன்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சவுல் தகப்பனுடைய கழுதையை தேடி வருகிறான். தகப்பனுடைய கழுதையை தேடி தேடி அலைந்து கழுதை கிடைக்கல. கூட சவுல் சொல்லுகிறான், இனி தகப்பன் காணாம போன கழுதைக்கு பதிலா நம்மளை காணலன்னு இருந்து அழுதுட்டு இருப்பாரு. கொண்டு வந்த சாப்பாடும் தீர்ந்து போச்சு, பேசாம திரும்ப போயிடுவோம், கழுதை போனா போட்டுன்னு. அப்ப கூட உள்ள வேலைக்காரன் சொல்லுகிறான், இல்லை இல்லை, இந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர்கிட்ட போவோம், அவர் நம்ம போக வேண்டிய வழியை சொல்லுவார், நமக்கு ஒரு வழி சொல்லுவார் அப்படி சொல்லி அழைத்து கொண்டு சாமுவேலிடத்திலே கூட்டி கொண்டு போகிறான். சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலிடத்தில் பேசுகிறார், நாளைக்கு ஒருவன் வருவான், அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணும். இந்த கதை சவுலுக்கு தெரியுமா? சவுலுக்கு அப்பாவுக்கு தெரியுமா? சவுலு கனவுல கண்டானா? இவன் வந்தது எதுக்கு? கழுதையை தேடியாக்க. ஏதோ ஒன்றை இழந்து, வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு, ஏதோ ஒரு விடுதலையை தேடி 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 அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அது ஒருவேளை சரீர சுகமா இருக்கலாம், அது ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு நன்மை தேடுகிறீர்கள். ஒவ்வொரு கூட்டத்துக்காக ஓடி ஓடி வாரீங்க, ஒவ்வொரு ஜெபத்துக்காக வாரீங்க, ஒவ்வொன்னா பார்க்க, ஆண்டவரே இன்னும் கிடைக்கலையே. சவுல் தேடி தேடி அலைஞ்சி இன்னும் கழுதை கிடைக்கலையே. தேடி வந்தது கழுதையாக்கும், தேடி வந்தது கழுதையாக்கும். நீங்க தேடி வந்திருப்பது ஒருவேளை பல்லு வலி, மூக்கு வலி, வாய் வலி என்னாக்கும். ஆண்டவர் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் அறியாத ஒரு மகிமையை, நீங்கள் அறியாத ஒரு உயர்வை, நீங்கள் அறியாத ஒரு கனத்தை. வந்தான் சவுல். அவன்கிட்ட சாமுவேல் சொன்னான், ஆண்டவர் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். அவன் சொல்றான், என்னையா எங்க ஊர்ல எங்க குடும்பம் தான் சின்ன குடும்பம், ஏழை குடும்பம், அதுல நாங்க ரொம்ப அற்பமானவங்க ஐயா. என்னையா? என்னத்தான்? உங்களைத்தான்.
எவ்வளவு பாடுகள், வறுமை, வேதனை, தரித்திரம், காணாம போனது தேடி, இருந்ததும் போச்சேன்னு தேடி வாரான். ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்தால் தாங்க முடியுமா? இருந்ததே கொஞ்சம்தான், இருந்ததே 4. தேடுகிறான், தேடி அலைகிறான், காணாம போனதை அவனை பிடிச்சி, ஐயோ இருந்ததும் போச்சே, எல்லாத்தையும் இழந்துட்டேனே, என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேன்னு உட்கார்ந்து ராத்திரி அழுதவனை பிடிச்சி, அடுத்த நாள் நீதான் நாட்டுக்கு ராஜா என்று என் ஆண்டவர் உயர்த்த முடியுமானால், இன்றைக்கு ஏதோ ஒன்றை நினைத்து அழுது ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற உங்களை உயர்த்துவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். அவன் நினைச்சான் கழுதை காணாம போச்சு, எவ்வளவு கஷ்டம். இவ்வளவு கஷ்டத்தில் இருக்க நமக்கு ஆண்டவர் இன்னும் கஷ்டத்தை தாரான். சில ஒரு அக்கா சொன்னாங்க என்கிட்ட, எனக்கு மட்டும்தான் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை ஆண்டவர் தருகிறான், எனக்கு மட்டும்தான் பாடுகளுக்கு மேல பாடுகளை தருகிறான். சவுல் அப்படிதான் நினைச்சிருப்பான், எங்களுக்கு மட்டும்தான் இந்த பாடா, அவனுக்கு 100 கழுதை இருக்கு, அவன் கழுதை பத்திரமா வீடு வந்து சேருது, எனக்கு இருந்ததே 4, அதுவும் போச்சு. வேதனைப்பட்டிருப்பான். உபத்திரவப்பட்டார், நல்லது. உபத்திரவப்பட்டது நல்லது. கழுதை காணாம போனது நல்லது. அதனாலதான் எங்க வந்தான், இங்க வந்தான். அதனாலதான் ராஜாவானான். தாவீது உபத்திரப்பட்டது நல்லது. அவனுடைய தாய் தகப்பன் அவனை வெறுத்தது நல்லது. அவனை ஆடு மேய்க்க அனுப்பினது நல்லது. அதனால தான் தெய்வத்தை அறிந்து கொண்டான். இல்லைன்னா வழி தப்பி போயிருப்பா. யோசேப்பின் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை வெறுத்தது நல்லது. நல்லதா இல்லையா? அதனால தான் குழியில தூக்கி போட்டாங்க. அதனாலதான் எகிப்துக்கு போனான். அதனாலதான் எகிப்தின் அதிபதியாய் மாறினான். இல்லைன்னா அப்பா விடுவாரா? எகிப்துக்கு விடமாட்டார். பிள்ளை, செல்ல பிள்ளை, விட்டுக்கிட்டே இரு, வீடை விட்டே விடமாட்டார். எப்பவும் கண் வச்சிருப்பார். கிட்டே இருப்போம், அதை இங்கேயே இரு, பொத்தி 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 வச்சிருப்பார். அதனால தான் ஆண்டவர் இப்படி அனுப்பினது. இல்லைன்னா விடமாட்டார். எகிப்துக்கு ஆண்டவர் உங்கள் மகனை எகிப்துக்கு அனுப்ப சொல்லுகிறார். யாராவது விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. ஆனால் அந்த உபத்திரவம் அவனை எகிப்துக்கு கொண்டு போய் அவனை உயர்த்தியது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சிறுமைப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு வேதனை அனுபவிக்கலாம், இன்னைக்கு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம், இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு அடிக்க மேலே அடியை வாங்கிட்டு இருக்கலாம், இன்றைக்கு நிந்தை அவமானங்களை சகித்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் சத்திய வேதம் சொல்லுது, இது எல்லாம் மகிமையை கொண்டு வரும், இதெல்லாம் மகிமையை கொண்டு வரும், இதெல்லாம் மேன்மையை கொண்டு வரும், இதெல்லாம் உயர்வை கொண்டு வரும், இதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எவீருவின் பிள்ளை வியாதியாக கிடக்கு, சாக கிடக்குது. இயேசுவை கூப்பிட்ட உடனே சொன்னார், உடனே வாரேன்னு. எவீருவை கூப்பிட்டான். உடனே இயேசு என்ன சொன்னாரு? உடனே வாரேன்னு. மார்த்தாளும் மரியாளும் செய்தி அனுப்புனாங்க, ஆண்டவரே நீர் நேசிக்கிறவன் வியாதியாய் கிடக்கிறான். உடனே வந்தாரா? வரவே இல்லை. 2 நாள் அங்கே இருந்தாராம். 2 நாள் அங்கேயே இருந்தாராம். தாமதப்படுத்துகிறார். உடனே நம்ம நினைப்போம், என்னை ஆண்டவர் வெறுத்து விட்டார், அதனாலாக்க எனக்கு தராத்தது. என்னை ஆண்டவர் நேசிக்கல, அவளுக்கு கொடுத்திருக்கு, இவனுக்கு கொடுத்திருக்கு, அவனுக்கு நடக்குது, இவனுக்கு நடக்குது, எனக்கு நடக்கல. நம்ம நினைக்க வருத்தப்படுற, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னை நேசிக்காமல் விட்டீர்? அதுக்கேற்ற மாதிரி இப்போ சிலர் பாட்டெல்லாம் வருது, அதையே பாடி பாடி ஒப்பாரி, ஆண்டவர் என்னை மறந்தீரே, என்னை வெறுத்தீரே, என்னை ஒதுக்கினீரே, என்னை நேசிக்காமல் தள்ளினீரே. பாட்டு பாட்டு கரைஞ்சி அவர் சொல்ற, உன்னை நான் மறக்கவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை, உன்னை ஒதுக்கவும் இல்லை, உனக்கு தான் ஸ்பெஷலாக வச்சிருக்கிறேன், உனக்கு தான் சிறந்ததை வைத்திருக்கிறேன், உனக்கு தான் விலையேற பெற்றதை வச்சிருக்கிறேன், உனக்கு தான் கனத்துக்குரிய ஒன்றை வச்சிருக்கிறேன், உனக்கு தான் ஆசீர்வாதமான ஒன்றை வச்சிருக்கிறேன். எவீருவின் பிள்ளை வியாதியாக கிடக்கு. வீட்டில் போன உடனே இயேசு சொன்னார், அங்கே இருந்த ஜனங்களை எல்லாம் எல்லாரும் வெளியே போன்னு சொல்லிட்டு பிள்ளையின் தாயின் தகப்பனை மட்டும் உள்ள கூட்டிகிட்டு போய் பிள்ளைய சுகமாக்கி விட்டார். சாதாரணமாக முடிஞ்சது. லாசருக்கு வீட்டில் அப்படி இல்லை. லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆச்சு. மார்த்தாளும் மரியாளும் வீட்டில் இருந்து அழுவாங்க,
சாயங்காலம் ஆனவுடனே கல்லறையிலே போய் உட்காந்து அழுவாங்க. எல்லாரும் ஐயோ 2 பொம்பளை பிள்ளைகள் அனாதை ஆகிப்போச்சே, தனியாகி போச்சு, ஐயோ இனி இவங்களுக்கு யாருன்னு சொல்லி ஊராரெல்லாம் பார்த்து எல்லாரும் பார்த்து 4 நாள் எல்லாரும் அழுத பிறவாக்கம் இயேசு வந்தார். இப்போ ஜனங்கள் இயேசுவிட்ட கேள்வி கேட்காங்க, நீர் அவனை எவ்வளவாய் நேசித்தீர், அவனை ஏன் காப்பாற்றாமல் விட்டீர்? இவனை எவ்வளவாய் நீர் நேசித்தீர், அவனுக்கு போய் நீர் இப்படி செய்யலாமா? மார்த்தாள் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் மட்டும் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் பிழைத்திருப்பான், நாங்கள் இவ்வளோ பெரிய வேதனைப்பட்டிருக்க மாட்டோம். அப்போவே எனக்கு ஒரு அற்புதம் செய்திருந்தா, அவன் வியாதியாக இருக்கும் பொழுதே குணமாக்கி இருந்தா, 4 மாதத்துக்கு முன்னாடியே சரியாக்கி விட்டிருந்தா, 4 நாளைக்கு முன்னே தந்திருந்தா, இது ஒன்றும் வந்திருக்காது, நாங்கள் நல்லா இருந்திருப்போமே ஆண்டவரே. இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், வா கல்லறையின் கல்லை எடுங்கள். மார்த்தாள் சொன்னாள், நாருமே எடு, கல்லை புரட்டுங்கள், லாசருவே வெளியிலே வா என்று உரத்த சத்தமாய் சொன்னார். அந்த தேசமே பார்த்துட்டு நிற்குது. செத்து 4 நாளானவன் உயிரோடு எழும்பி வந்து நிற்கிறான். தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற தாமதமும் தடையும் மகிமையை கொண்டு வரும். உன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனை மகிமையை கொண்டு வரும். ஒரு உலகத்தானுடைய வாழ்க்கையில் அல்ல மகிமை வரப்போகுது, கர்த்தருடைய பிள்ளை ஆகிய உன் வாழ்க்கையில தான் மகிமை வரப்போகுது. உன் மூலமா தான் தேவன் மகிமைப்பட போகிறார். உன் பாடுகள் தான் மகிமையை கொண்டு வரப்போகிறது. உன் உபத்திரவம் தான் மகிமையை கொண்டு வரப்போகிறது. உன் தாமதம் தான் மகிமையை கொண்டு வரப்போகிறது. உன் வேதனை தான் மகிமையை கொண்டு வரப்போகிறது. அதனால தான் வேதம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் எதை கொண்டு வரப்போகுது? மிகவும் அதிகமான கனத்தை கொண்டு வரப்போகுது, மகிமை கொண்டு வரப்போகுது. பாடுகளை அனுபவிக்கும்ப, வேதனைகளை அனுபவிக்கும்ப, தாமதங்களை அனுபவிக்கும்ப, தடைகளை அனுபவிக்கும்ப, வலிகளை அனுபவிக்கும்ப, கஷ்டம்தான். அள்ளி தூவும் விதையை தூவுகிறவன் அழுதுட்டு தான் போவான். ஆனால் ஒரு நாள் தன் அறுத்த அரிகட்டுகளை தோளில் சுமந்து அவன் எப்படி வருவான்? கம்பீரமாய் வருவான். இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு அழுது விதைக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறோம், வேதனைகளோடு தேவ சமூகத்தில் விதைக்கிறோம், பாடுகளோடு தேவ சமூகத்தில் விதைக்கிறோம், அவமானங்களோடு தேவ சமூகத்தில் விதைக்கிறோம். கம்பீரமாய் அறுக்கிற ஒரு நாள் வரும், மகிழ்ச்சியோடு அறுக்கிற நாள் வரும், நெஞ்ச நிமித்திட்டு வருகிற ஒரு நாட்கள் வரும், தலையை நிமித்திட்டு நடக்கிற ஒரு நாட்கள் வரும். இன்னைக்கு கூனி குறுகி ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்க முடியாம வெட்கத்தோடு ஒதுங்கி போகிற நாம 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு நாள் வந்தே தீரும். இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான கனத்தை, மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். இன்னைக்கு பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த வேதனைகள், இந்த உபத்திரவங்கள், இந்த வலிகள், இந்த கண்ணீர், இந்த துன்பம் சந்தோஷத்தை கொண்டு வரும், உயர்வை கொண்டு வரும், மேன்மையை கொண்டு வரும், அற்புதத்தை கொண்டு வரும். ஒரு தேவ பிள்ளை துன்பத்தை அனுபவிப்பது செத்து மடிவதற்கல்ல, ஒரு தேவ பிள்ளை உபத்திரவப்படுவது அழிந்து போவதற்கல்ல, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தாமதப்படுவது அவமானப்படுவதற்கல்ல, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டிருப்பது அவனுடைய கதையை முடிப்பதற்கு அல்ல. அது அவனை கனத்துக்கு கொண்டு வரும், மகிமைக்கு கொண்டு வரும், உயர்வுக்கு கொண்டு வரும், மேன்மைக்கு கொண்டு வரும், மென்மேலும் உயர்த்தும். யோபு அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்தான்.
வாலிபர்கள் அவனை கண்டாலே பயந்து ஓடுவாங்களாம். இப்ப பரிகாசம் பண்றாங்க. பட்டணத்து மூப்பர்கள் எழும்பி நின்று தங்கள் வாய்களை பொத்திக் கொள்வாங்களாம். அவ்வளவு கனத்துக்குரியவன் யோபு. இன்னைக்கு அவனை பரிகாசம் பண்றாங்க. இன்னைக்கு நீ ஏதாவது தப்பு செய்திருப்ப, அதனால தான் அவனுக்கு இப்படி நடக்குதுன்னு பேசுறாங்க, இப்படி நடக்குன்னு பேசுறாங்க. மனைவி விட்டுட்டு ஓடிட்டா, பிள்ளைகளை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். வாழ்க்கையில் இனி ஒண்ணு இல்லை, இழக்கிறதுக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு. அப்பவும் அவன் யோபு சொல்லுகிறான், அவர் இந்த உயிரை எடுத்தாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இனி இழக்கிறதுக்கு என்ற உயிர் மட்டும்தான் இருக்கு. எல்லாவற்றை இழந்து விட்டேன், எல்லா வலி அனுபவிக்கிறேன், எல்லா வேதனை அனுபவிக்கிறேன், எல்லா நிந்தை அனுபவிக்கிறேன். இனி எனக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு. அதையும் அவர் எடுத்தால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஒரு நாள் வந்தது இந்த யோபு அவன் எதையெல்லாம் இழந்தானோ 2 மடங்காய் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் திரும்ப கொடுத்தா. அவன் இழந்தது நல்லதாய் மாறியது. அவன் இழந்தது இரட்டிப்பாய் அவனை உயர்த்தியது. அவன் இழந்தது அவனை இரட்டிப்பாய் உயர்த்தியது. அந்த தெய்வத்தை தான் நாம ஆராதிக்கிறோம். லாசருவை உயிரோடு எழுப்பின அதே தெய்வத்தை தான் நாம ஆராதிக்கிறோம். மார்த்தாள் மரியாளை சந்தோஷப்படுத்தின அதே தெய்வத்தை தான் நாம ஆராதிக்கிறோம். ரூத் கைவிடப்பட்டு சத்தமிட்டு கதறி அழுதபோது அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த அதே தெய்வத்தை தான் நாம ஆராதிக்கிறோம். உபத்திரவப்பட்டு சொந்த பெற்றோர்களால் ஒதுக்கப்பட்டு தன் வாழ்நாள் முழுவதும் வேதனை அனுபவித்த தாவீதை கொண்டு ராஜாவை உயர்த்தி வைத்த அதே தெய்வத்தை தான் நாம ஆராதிக்கிறோம். நம்முடைய உபத்திரவங்கள் கனத்தை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும். ஐயோ, இவ்வளவு பெரிய வேதனை எனக்கு எதற்கு? இவ்வளவு பாடுகள் எனக்கு எதற்கு? இவ்வளவு அவமானம் எனக்கு எதற்கு? எனக்கு ஏன் இந்த தண்டனை? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கம்? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட உபத்திரவம்? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட அவமானம்? எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏன்? இப்படி ஒரு நெருக்கம் எனக்கு ஏன்? இப்படி ஒரு வீட்டில் நாம் பிறந்து, இப்படி ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு, இப்படி ஒரு இடத்தில் நான் சிக்கொண்டு, இப்படி ஒரு வேலை, இப்படி ஒரு நெருக்கம், இப்படி ஒரு சூழ்நிலை, ஐயோ எனக்கு ஏன்? யோபும் ஒரு நாள் சொன்னா, நான் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும், நான் பிறவாமல் இருந்தால் நலமாக இருந்திருக்கும், நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டு போவதாக என்று சொன்னா. தான் பிறந்ததையே ஒரு வேதனையாக நினைத்த ஒரு சூழ்நிலை. ஆமா, இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், அப்படிப்பட்ட நெருக்கம். ஏன் நான் போய் இந்த உலகத்தில் பிறந்தேன்? இப்படி ஒரு பிறப்பு எனக்கு எதற்கு? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு எதற்கு? இவ்வளவு வேதனை அனுபவிக்கவா? இவ்வளவு பாடுகளை அனுபவிக்கவா என்று நீங்கள் ஒருவரை நினைக்கலாம், சிந்திக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரப்போகுது, ஒரு நாள் வரப்போகுது. நீங்கள் பிறந்ததை நினைத்து மகிழ்வீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் வந்ததை நினைச்சு மகிழ்வீங்க. உபத்திரவப்பட்ட நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. தாவீது ஒரு நாள் சந்தோஷப்படுகிறா, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுகிற ஒரு நாட்கள் வரும். இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வலியையும் வேதனையை நினைத்து சந்தோஷப்படுகிற ஒரு நாட்கள் வரும். இப்படி ஒண்ணு நடந்ததுனால தான், இந்த வேதனையின் வாழ்க்கையில் வந்ததுனால தான், இந்த வலி வந்ததுனால தான், இந்த தாமதம் வந்ததுனால தான், இந்த நெருக்கம் வந்ததுனால தான், இந்த வியாதி வந்ததுனால தான் நான் இவ்வளவாய் வந்திருக்கிறேன், இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு நாள் வந்தே தீரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபவ ஷபலபலா. நான் இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன், இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன். என்னுடைய சிறு வயதில, வாலிப வயதில நான் நினைச்சேன், இந்த உலகத்தில் நாம பிறந்ததே வேஸ்ட், இந்த உலகத்தில் பிறக்காமலே இருந்திருக்கலாம், இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அவசியம் இல்லை என்று நினைப்பேன். ஆனா இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன், அன்னைக்கு உபத்திரவப்பட்டது நல்லது, அந்த பாடுகளை அனுபவிச்சது நல்லது, பசியா இருந்தது நல்லது, பட்டினியாக இருந்தது நல்லது, கிழிந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு நடந்தது நல்லது, அவமானப்பட்டது நல்லது, அற்பமாய் பார்க்கப்பட்டது நல்லது. அதனால தான் இந்த இயேசுவை அறிந்து கொண்டேன், அதனால தான் இந்த இயேசுவை அறிந்து கொண்டேன், அதனால தான் இந்த இயேசுவை அறிந்து கொண்டேன். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இன்றைக்கு இந்த வலியை அனுபவிப்பது நல்லது, இந்த வேதனை அனுபவிப்பது நல்லது, இந்த பாடுகளை அனுபவிப்பது
நல்லது என்று நீங்கள் சொல்லுகிற நாட்கள் வரும். நியூ இந்தியா ஆராதனை கூடாரம், சுனாமி காலனி, கொட்டில்பாடு, குளச்சல் அருகில், கன்னியாகுமரி மாவட்டம். ஆவிக்குரிய ஆராதனைகள், வல்லமையான தேவ செய்தி, எங்களோடு ஆராதிக்க அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து